சார் பிரதமர் வந்துட்டு தமிழ்நாடு வரும்போது டிஎம்கே மேலே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா டைனஸ்ட் பார்ட்டின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கரப்ட் பார்ட்டி அப்படின்னு டிஎம்கே சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த சொல்கிறதுக்கு தகுதி நிச்சயமாக பிரதமர் மோடிக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த பாண்டு பத்திரத்தில் மூலமாக கொள்ளடிச்சது, அதுக்கப்புறம் பிஎம் கேர்ஸ்ன்னு போட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணது, இதுக்கெல்லாம் என்ன கணக்குன்னே இல்லை. அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டமிட்டு செய்கிறாரு. இது தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டா யார் மேலே குற்றம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கரைபடியாதவங்க, கரப்ஷன் இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இன்றைக்கி பிஜேபி இருக்கு. முன்னாடி பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. சார், இப்போ இந்தியா அலையன்ஸ்ல டிஎம்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறீங்க. எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் சேர்ந்து 2024 போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது இதோட ஃபியூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில்? ஆமாம், ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்றதுல தான் இந்த கூட்டணி அமைச்சது. இது எப்படி அமைக்கிறது, மோடியை திருப்பி யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சாப்பாடு, எல்லாம் ஒரே ஒரேடியாக இந்தியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்னோட பிளான்லாம் பண்ணேன். இது எங்கே போய் முடியுமோ முடியுது. ஒரு வேலை தப்பி நடக்கும் போதில்ல, ஒரு வேலை தப்பி பிஜேபி ஜெயிச்சுட்டா அடுத்தது தேர்தலே இருக்காது, தேர்தல் ஒன்றே இருக்காது. அதுக்காக இன்றைக்கி மக்கள் விழிப்புணர்வு பார்த்து நீங்கள் எப்படியாவது பிஜேபி தோற்கடிக்கணும்னு ஒரு சில இறங்கிட்டு இது நல்லா போயிட்டு இருக்கு. அதனால் வரக்கூடிய காலத்தில் ஜனநாயகம் வளரும், பிஜேபி வீழ்த்தி ஜனநாயக ஆட்சி வரணும்னு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு